செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தானமே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. யார் யாருக்கு எது எது பிடிக்குதோ கூச்சப்படாம வள்ளு வதக்குன்னு அள்ளி தின்னுங்க. சரி, சாம்பார் சாம்பார். என்ன இது சின்ன பிள்ளையாட்ட சாப்பிட்டுட்டு அள்ளி வெயிங்க. இப்படி சாப்பிடறத விட்டுட்டு என்ன கொக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க? இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் கோவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலாமணி துண்டு பிரசுரம் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பல்லடத்தை சேர்ந்த முதியவர் ஒருவர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வழங்கிய நோட்டீஸை வாங்க மறுத்தார். அப்போது வேட்பாளர் கலாமணி ஆசிர்வாதமாவது செய்யுங்கள் என கேட்டபோது, சீமானை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஓட்டெல்லாம் போட முடியாது என அதிரடியாக கூறினார் அந்த முதியவர். அறுபத்தி 2 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியில் இருப்பதால் வேறு எந்த கட்சிக்கும் வாக்களிப்பதில்லை என கூறிய முதியவரால் பிரச்சாரத்தில் திடீர் பரபரப்பு நிலவியது. ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடும் நிலையில் இதுகுறித்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சரமாரியாக விமர்சித்துள்ளார். ஓபிஎஸ் ராமநாதபுரம் மண்ணில் வயதான பாவம் காலகட்டத்தில் ஓய்வெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் பலாப்பழத்தை சுமந்து கொண்டு தட்டு தடுமாறி வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். வயதான காலத்தில் ஓய்வெடுக்க வேண்டிய ஓபிஎஸ் பலாப்பழத்தை சுமந்தவாறு தட்டு தடுமாறி வாக்கு சேகரிப்பதாக கூறினார். பென்ஷனுக்கு முயற்சி செய்யலாமே தவிர ஓபிஎஸ்க்கு இனி எதிர்காலம் கிடையாது என கூறினார். பன்னீர்செல்வத்தின் கதை அவ்வளவுதான். நீங்கள் வேண்டுமானால் ஓஏபி பென்ஷனுக்கு முயற்சி செய்யலாமே தவிர இனி ஒரு எதிர்காலம் எங்களுக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட கட்சியோடு தான் பாஜக கூட்டணி. அரசியலில் வயது ஒரு தடை அல்ல என தமிழகத்தின் இரு பெரும் கட்சிகளின் தலைவர்களும் நிரூபித்துள்ளனர். ஆனால் ஓபிஎஸ்ஐ வயதை வைத்து கிண்டலடித்த வைகை செல்வனின் பேச்சால் சொந்த கட்சி நிர்வாகிகளே கைகளை பிசைந்து வருகின்றனர். அவர் சொல்கிறார், எங்கெல்லாம் அநீதி ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் நான் விஸ்வரூபம் எடுப்பேன் என்று சொல்கிறார். நீங்கள் விஸ்வரூபம் எடுத்தாலும் சரி அல்லது பாபநாசம் படம் எடுத்தாலும் சரி, விஸ்வரூபமும் பாபநாசமும் படம் எடுத்த கமலஹாசனே டார்ச் லைட்டில் பேட்டரி இல்லாமல் அண்ணா அறிவாலயத்தில் கொத்தடிமையாக கிடக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் கனிமொழி போட்டியிடும் நிலையில் அவருக்கு ஆதரவாக தூத்துக்குடி மேயர் ஜெகன் திடீரென பரோட்டா கடைக்குள் புகுந்து வாடிக்கையாளருக்கு ஆம்லெட் போட்டு கொடுத்தார். ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி பொத்துனாப்ல அப்படி ஒரு பெருசு இப்படி ஒரு பெருசு. பரோட்டா மாஸ்டர் போல முட்டை வெங்காயத்தை போட்டு கலக்கி கல்லில் விட்டு ஆம்லெட் போட்டதை பார்த்து சுற்றி நின்றவர்கள் நாவில் எச்சில் ஊற பார்த்தனர். வேற ஒண்ணு வேணாம், இதோட சவகாசம் போது ஆள விடு. பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் மறுபுறம் வேட்பாளர் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டார். வேலூர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் மன்சூர் அலிகான் சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் திடீரென தர்ணாவில் ஈடுபட்டார். நானே லெட்டர் மூலமா சொல்லிடுறேன். ஆதரவாளர் ரசாக் என்பவரை வினோத் என்பவர் தாக்கியதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காததாலும் மன்சூர் தர்ணாவில் ஈடுபட்டதாக கூறப்பட்டது. பின்னர் சம்பந்தப்பட்டவரை கைது செய்வதாய் போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து மன்சூர் அலிகான் அங்கிருந்து கிளம்பினார். அப்படி என்ன அமைக்க எழுதுறீங்க? அது கொஞ்சம் வாசிங்க. கரெக்டா தான் எழுதிருக்கேன். அட வாசிங்க. அட என்னப்பா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இவைகளையும் தாண்டி
பரோட்டா போடுவது, பூ கட்டுவது இவற்றோடு அல்லாமல் வாக்குவாதம், தர்ணா, தள்ளுமுள்ளு என காணும் இடமெல்லாம் கலைவரமாய் காட்சியளிக்கிறது தேர்தல் களம்.